நல்ல பையன்தாமா, என்ன அந்த கவிதை எழுத்து இலக்கியம் எழுதிட்டே தெரியுமாமா, உட்கார பயமாட்டாரு. போய் பட்டிமன்றம் கவி எழுதுன்னு பேசிட்டு வந்தோமா, எனக்கு அன்னைக்கு நைட்டு சோறு கிடைக்காது. அவர் ஃபோன் பண்ணாருன்னா சொல்லிடுவார், உங்க அக்கா மகளை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா வா சந்திப்போம்னு தான் சொல்லுவாரு. எனக்கு என்ன பயமா, கல்யாணத்தன்னைக்கே டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கும். இந்த நாவலை புத்தகமாக்குறதுக்கு இந்த வளன் பட்ட பாடு வந்து இன்னொரு நாவல் எழுதலாம். இங்கே பேசிய ஒவ்வொருவரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசியிருக்கிறார்கள். இங்கே எந்த சம்பிரதாயமான வார்த்தைகளும் இல்லை. அவரோட பெரிய பிரச்சனையே அவர் ரொம்ப நல்லவன் எழுதலாம். ஏன் எவ்வளவு நல்லவனா இருக்க நீ அப்படின்னு கேட்டா, நான் சந்தித்தவர்களிலேயே மிக மிக நல்லவன் வளன் தான். இது சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை. இந்த அரங்கத்தை பார்க்கும்போது ஒரு சித்திரம் நினைவுக்கு வருது. ராக்கெட்டு ஏவுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? சேட்டலைட்டுக்காக கீழிருந்து ஏவும்போது அந்த ராக்கெட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராக்கெட் மாதிரி ஏவுவாங்க. அப்படியே அடுத்தடுத்து போகும்போது அதனுடைய பாகங்கள் கலந்து விழுந்து இறுதியா அந்த இலக்கிலே போய் ஒரு சிறிய ரோவர் அந்த இலக்கிலே விழும். அதுதான் அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த சேட்டலைட் அனுப்பப்பட்டதோ அந்த வேலையை செய்யும். அதுபோல இந்த அரங்கம் சுருங்கி சுருங்கி ஒரு இறுதி கட்டத்திலே இந்த நிகழ்வை அவ்வளவு ஈர்ப்பாக ரசிக்கக்கூடிய, நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். அத்தனை பேருடைய முகத்திலும் ஒவ்வொரு ஈர்ப்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா உண்மையிலே பேசணும்னா நன்றி உரை தான் ஆட்டணும். நானும் மாத்திர அக்காவின் குடும்பத்திலே ஒரு ஆள். ஜோ எனது அன்பு தங்கை, அருள்வரன் அரசு எனது தம்பி. நான் பத்மாவதி பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண் எழுதுவதுங்கிறது வந்து ரொம்ப சவால்னாங்க. அதை இங்கே பேசிய எல்லோருமே சுட்டி காமித்தார்கள். அது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்கள் எழுதுவதும் நிறைய சிரமம். நான்லாம் எழுதும்போது எங்கள் வீட்டில் வந்து பெரும் பாடுபடுத்தினாங்க. போய் பட்டிமன்றம் கவி எழுதுன்னு பேசிட்டு வந்தோமா, எனக்கு அன்னைக்கு நைட்டு சோறு கிடைக்காது. என்னுடைய கவிதை நோட்டெல்லாம் எங்கள் அண்ணன் தூக்கி போட்டு எரிச்சிடுவாரு. எனக்கு ஒரு 20 வயது 21 வயது வரைக்கும் பேரே வந்து உருப்படாதவங்கிறது தான். எங்கள் அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, இவளுக்கு கல்யாணம் நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கவலை. எனக்கும் அந்த கவலை இருந்தது. ஏமாந்து ஒரு குடும்பத்தில் வந்து எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. சரி, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நிம்மதியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவொடனே திரும்ப எங்கள் அண்ணன் ஆரம்பிச்சாரு. நல்ல பையன்தாமா, என்ன அந்த கவிதை எழுத்து இலக்கியம் எழுதிட்டே தெரியுமாமா, உட்கார பயமாட்டாரு. எனக்கு என்ன பயமா, கல்யாணத்தன்னைக்கே டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரோன்னு பயமா இருந்தது. ஆக இன்னைக்கு எழுதுவது என்பது அது ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய பலன் அளிக்குமா, அது வேற எதுவும் பிரச்சனைகளை உருவாக்குமாங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. குறிப்பா பெண்களுக்கு உண்மையிலேயே நிறைய நெருக்கடிகள். நான் தொடர்ந்து ஜோவினுடைய கணவரை கவனிச்சுட்டே இருக்கேன். நான் இங்கே இருந்து அவ்வளவு பெருமிதம், சந்தோஷம். அவருடைய மனைவியை பற்றி பேசும்போது, அவருக்கு பொன்னாடை பொருத்தும் போது, அவர் இங்கே நின்று இந்த நிகழ்ச்சிக்கு கவனிக்கும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. உண்மையிலேயே பெரிய நம்பிக்கை வருகிறது. ஜோ, நான் அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாவலை அவர் எழுத தொடங்கிய காலத்திலிருந்து நான் அறிவேன் இந்த நாவல் எப்படி உருவானது என்பதை. இந்த நாவலை புத்தகமாக்குறதுக்கு இந்த வளன் பட்ட பாடு வந்து இன்னொரு நாவல் எழுதலாம். அது மட்டும் இல்லை, என்னையும் படாத படுத்தி எடுத்துட்டாரு. அவர் ஃபோன் பண்ணாருன்னா சொல்லிடுவார், உங்க அக்கா மகளை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா வா சந்திப்போம்னு தான் சொல்லுவேன். நான் படுத்திடுவார். அக்கா மகள் எப்ப பார்த்தாலும் அக்கா மக புக்கு, அக்கா மக. அவர் 5 புக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு வெளியிடுறதுக்கு. ரொம்ப நாள் அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அக்கா மக புக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஜோ. உங்களுடைய குடும்பம் ஒரு விழாவை போல, ஒரு இல்ல விழாவை போல. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ சென்னையிலலாம் புத்தகம் வெளியிட்டு விழான்னா ஒரு சம்பிரதாயமான வார்த்தைகள் தான் இருக்கும். எதிரில் உட்காந்துருக்கு ஒரு 10 பேர் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அந்த புத்தகத்தில் என்ன குறை இருக்குங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு குடும்ப விழா மாதிரி நிறைய பேர் பட்டு சேலை கட்டிக்கிட்டு வந்து இங்கே உட்காந்து குத்துவிழா கேட்டுறதை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்படி உங்கள் அம்மா ஒரு ஆசிரியராக இருப்பது இன்னும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் மேல் காட்டுகிற அதே அக்கறை தான் அவர் பாடம் சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகள் மேலும் காட்டுவார். இது ஒரு பெரிய ஒரு குடும்ப விழா போல இந்த நூல் வெளியீட்டு விழா நடந்தே இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் மிக முக்கியமான ஆளுமைகள். அவர்களை பற்றியெல்லாம் நான் 12 பக்கம் அந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு குறிப்பு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இனிமேல் பேசினேன்னா வந்து நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. பட் இன்னும் 2 பேர் பேச இருக்கு. அவங்க நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அதனால எனக்கு 9:30 மணிக்கு பஸ்ஸுங்கிறதுனால எனக்கு முன்னாடியே பேச வச்சிட்டாங்க. அனைவருக்கும் நன்றி. அன்பு தந்தை ஜோ, உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்களுக்கு வளனை போன்ற, என்னை போன்ற இங்கே இருக்கிற ஜெயபாஸ்கரன் ஐயாவுடைய உரையிலெல்லாம் அவ்வளவு உயிர்ப்பு இருந்தது. தங்கவேலனார், இங்கே பேசிய ஒவ்வொருவரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசியிருக்கிறார்கள். இங்கே எந்த சம்பிரதாயமான வார்த்தைகளும் இல்லை. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வருகை அத்தனை பேரும் சிலாகித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தொடக்கம். ஒரு நல்ல கணவர், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது நல்ல எழுத்தை. தொடர்ந்து எழுதுங்கள். இந்த
நாவலை தமிழில் மொழிபெயர்த்த அன்பு தம்பி வளன். எனக்கு 20 ஆண்டுகளாக வளனை தெரியும். அவரோட பெரிய பிரச்சனையே அவர் ரொம்ப நல்லவங்கிறது தான். இதுவரையிலும் அவர் வாழ்க்கையில் அவர் எதிர்கொண்ட அத்தனை இடர்பாடுகளுக்கும் காரணம் அவன் நல்லவங்கிறது மட்டும்தான். நான் கூட எனக்கு கூட பல நேரங்களில் கடுப்பாகும். ஏன் எவ்வளவு நல்லவனா இருக்க நீ அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் கண்ணு முன்னாடி துரோகம் பண்ணியிருப்பான். ஆனா அவன்கிட்ட ஆரம்பத்தில் என்ன ஒரு நம்பிக்கையோடு என்ன ஒரு முகமனோடு பேசினாரோ அதே மாதிரி பேசுவான். ஏன் ஏன் என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டா, அது அவரோட பிரச்சனை. நாம ஏன் அப்படி இருக்கணும்? இதெல்லாம் நான் சந்தித்தவர்களிலேயே மிக மிக நல்லவன் வளன் தான். இது சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை. வளனுக்காக தான் நீங்க எல்லாமே, வளனுக்காகவும் ஜோவுக்காகவும் ஜோவின் குடும்பத்திற்காகவும் தான் நீங்க எல்லாமே. இங்கே இவ்வளவு நேரம் பொறுமையாக வந்தது அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் 2 பேர் உங்களிடம் உரையாற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள். நன்றி.